இன்றைக்கி நம்ம இலக்கியத்தில் பெண்கள் எழுதியவங்க செல்வகுமாரி. அவங்கள பற்றி குறிப்பு பார்க்கலாம். பெண்ணியம் செல்வகுமாரின்னு பலரால் அறியப்படும் கவிஞர் ஜே. செல்வகுமாரி புதுவையில் தமிழாசிரியராக பணியாற்றி வர்றாங்க. பெண்ணிய சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடு மிக்கவங்களாக இருக்கிறாங்க. பெண்களோட முன்னேற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்திட்டு வராங்க. இவங்க எழுதிய பெண்ணியம் பேசுகிறேன் என்ற கவிதை நூல் 2005 வெளிவந்தது. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றால் படைக்கப்பட்டுள்ள பெண்கள் கதாபாத்திரங்கள் மென்மையானவர்களாகவும் ஆண்களுக்கு அடங்கி நடப்பவங்களாகவும் இருக்குது. பேய் என்று சில இடங்களையும் கூறுறாங்க. சங்க இலக்கியமும் காப்பியங்களும் போன்றவற்றில் பெண்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கல. சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் 2 பிரிவை பிரிச்சிருக்காங்க. அகத்திணை இலக்கியத்தில் முதல் பொருள், கருப்பொருள், உருள்பொருள் என்று 3 கூறாக வகுத்து பாடல் புனைந்திருக்காங்க. நிலமும் பொழுதும் முதல் பொருள், மக்களும் கடவுள், உணவு, மரம், இசைக்கருவி, பறவை, பூ முதலியவை எல்லாமே கருப்பொருளாக இருக்கு. ஒவ்வொரு திணைக்குரிய ஒழுக்கத்தையும் உருப்பொருள்னு சொல்கிறாங்க. தமிழ் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையை பிரித்திருக்கிறாங்க. 5 வகை நிலங்களுக்குரிய தெய்வங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா, மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகர். காடு சார்ந்த முல்லை நிலத்துக்கு உரிய தெய்வமாக இருக்கிறவங்க திருமால். வயல் சார்ந்த மருத நிலத்துக்கு உரிய தெய்வமாக இருக்கிறவங்க இந்திரன். கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிற நெய்தல் நிலத்துக்குரிய தெய்வம் வருணன். வளமான நிலங்களுக்கு எல்லாமே உரிய தெய்வங்கள் எல்லாமே ஆண்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேருந்து கடும் வெயிலினால் சுடும் மணல் வெளியை கொண்ட பாலை நிலத்துக்குரிய தெய்வம் கொற்றவையாக இருக்காங்க. கொற்றவைங்கிறவங்க காளிங்கிற ஒரு பெண் தெய்வம். வளமான நிலங்களுக்கு ஆண் தெய்வங்களாக இருக்காங்க. பாலை நிலத்துக்கு பெண் தெய்வமாக இருக்காங்க. இப்படி நிலத்துக்குரிய தெய்வங்களை வகுப்பதில் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு காட்டப்பட்டு இருக்குதான் கவிஞர் செல்வகுமாரி சொல்கிறாங்க. இப்படி 5 வகை நிலங்களுக்குரிய உருப்பொருளை வகுக்கிறதுல பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு உள்ளதாக கவிஞர் சொல்கிறாங்க. காதலனுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலைவி துயரமுற்று தவிக்கிறார். இது பாலைத்திணைக்குரிய பிரிதலும் நித்தமாக இருக்குது. குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வருவதாக கூறி தலைவன் பொருள் தேட செல்கிறான். தலைவன் சொன்ன காலம் வந்த பிறகும் தலைவன் திரும்பி வரலை. அப்போ தலைவனுக்காக வருத்தத்தோடு தலைவி காத்திருக்கிறார். இது முல்லைத்திணைக்குரிய ஒரு பொருளாக இருக்குது. சென்ற தலைவன் வரவுக்காக கண் விழித்து காத்திருக்கிறார் தலைவி. இது நெய்தல் திணைக்குரிய இரங்கல் நித்தமாக இருக்குது. இப்படி பிறரின் பொருளீட்டு துயரத்தை சுமப்பொருளாக அகத்திணை சார்ந்த பெண்களை படைத்திருக்காங்க. பாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே உயிரோடும் விழிப்புணர்வோடு தங்களுடைய எண்ணம்படி அவங்க செயல்பட்டிருந்தால் காப்பியம், இலக்கியம், இதிகாசங்கள் ஆகியவற்றின் கவிதைகள் மாறி போயிருக்குன்னு கவிஞர் செல்வகுமாரி சொல்கிறாங்க. இப்போ கண்ணகி விழிப்போடு செயல்பட்டிருந்தால் தவறு செய்த கோவலனை தண்டிச்சிருப்பாங்க. மாதவி மயங்காமல் இருந்திருந்தால் மணிமேகலை பிறந்திருக்க மாட்டாங்க. நினைத்திருந்தால் கர்ணன் தோன்றியிருக்க மாட்டாங்க. சீதை கோவப்பட்டு கொதித்திருந்தால் ராமனை எதிர்த்திருப்பாங்க. சந்திரமதி வெகுந்து எழுந்திருந்தால் ஹரிச்சந்திரனை புதைச்சிருப்பாங்க. இப்படி பெண் நினைத்தால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், இராமாயணம், ஹரிச்சந்திர புராணம் இதெல்லாமே கதையமைப்பும் மாற்றப்பட்டிருக்கும். ஆண்கள் படைக்கப்பட்ட இலக்கியங்களில் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. காப்பியங்களில் பெண்களுக்கு கொடுமை இழக்கப்படுது. பெண்களால் இலக்கியங்கள் உருவாக்கப்படும் பொழுது பெண்களுக்கு பெண்ணுரிமை போற்றப்படும்னு கவிஞர் சொல்கிறாங்க.